யோபுவுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும். யோபுவை காமனா பேசல. உன் பிள்ளைங்க விபச்சாரம் பண்ணாங்க, நீ ஏழைகளுக்கு உதவி செய்யல, நீ எல்லாரையும் இழிவா நடத்தின, நீ மற்றவர்களை மதிக்கல, அதனால தான் உனக்கு இந்த நிலை. அவர் யோபு போராடுகிறார். நான் கண்களின் மீது பொருத்தனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு கன்னிகையின் மீது நான் நினைவாய் இருக்கிறேன் என்று என் மேலே குற்றம் சாட்டுகிறீர்களே. நான் என் கண்களோடு பொருத்தனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைங்க, நீ, உன் குடும்பம், உனக்கு பணம் செல்வம்லாம் வந்த பிற்பாடு நீ தேவனை மறந்து போனாய். யோபு போராடுறான். நான் சொல்றேன், யாராவது உங்களை பார்த்து தூசிச்சாங்கன்னா உபத்திரவத்திலே என்ன செய்யுங்க சொல்லுங்களேன். मैं आपके साथ कहता हूँ, आपकी उपद्रव काल में कोई भी आपके साथ अपमान करते பக்கத்துல இருக்கவங்க கையை शांत பிடிச்சு से रहना चाहिए. पास वाले को हाथ पकड़कर बताइए, உபத்திரவத்திலே उपद्रव काल में என்ன செய்யுங்க? शांत से रहना चाहिए. பொறுமையா இருங்க. ஆனா ஒண்ணு, ஜெபத்திலே पर हमारे जब से स्थिर रहना चाहिए. நம்ம பலனே அங்கதான் இருக்கு. हमारे ஜெபத்திலே बल भी वहाँ ही होता है. உறுதியா இருங்கள். जब में स्थिर होना चाहिए. ஏன்னா நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் வேற, மனுஷன் நினைத்திருக்கிற நினைவுகள் வேற. மனுஷன் நினைத்திருக்கிற நினைவுகளை பேசட்டும், ஆனா தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் மேலானதா இருக்கிறது. क्योंकि यहोवा हमारे बारे में सोचने वाले हैं, उस यादों तो बहुत अंतर होते हैं.